வணக்கம் நேர்களே. மத்திய பட்ஜெட் நாளைக்கு தாக்கல் பண்ண போறாங்க. எந்தெந்த மாதிரியான அனவுன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இப்ப இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ல அரசுனால என்னெல்லாம் பண்ண முடியும்? பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கோல்டு, சில்வர் இந்த மாதிரியான விஷயங்கள். சில்வர்ல வந்து இம்போர்ட் டியூட்டி இன்கிரீஸ் பண்ண போறோம். அந்த மாதிரியான தகவல்கள்லாம் ஏற்கனவே வந்துட்டு இருந்தது. ஸோ அதெல்லாம் பண்றதுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆனந்த் சார் இந்த பட்ஜெட்ல என்ன எதிர்பார்க்கிறார்? ஆனந்த் சாரே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். சார் நாளைக்கு பட்ஜெட்ல என்ன எதிர்பார்க்கிறீங்க சார்? இன்னைக்கு ரிப்பப்ளிக் டே நேத்து. முந்தா நாள் சார் ரிபப்ளிக் டே. ரிப்பப்ளிக் டே 4 நாள் ஆச்சு. ரிப்பப்ளிக் டே போயிடுச்சு. ம். சுதந்திர தினம் இன்னைக்கு. ஆகஸ்ட் 15. சரி, 8 மணி மீட்டிங் ஏதாவது இருக்கா? 8 மணியில் ஏதாவது டிவியில் ஏதாவது நியூஸ் இருக்கா? நைட் 8 மணிக்கு வருவாங்களே, அது மாதிரி ஒன்றும் இல்லை. ஓகே. ஸ்பெஷல் அனௌன்ஸ்மென்ட்க்கு அந்த சொல்றீங்க. 8 மணி நைட்டு ஒருத்தரும் வரல. நீங்க அத சொன்னோனே டக்குனு எனக்கு அந்த 8 மணிக்கு நியூஸ் போடுவாங்கல்ல அந்த தாட் அதை போயிடுச்சு. வேண்டாம். அது 8 இல்ல. மணிக்கு ஒருத்தர் வந்து ஓகே. பேசுவார். அது எதுவும் இல்ல. அப்புறம்னா என்ன இருக்க போகுது? இருக்கிற நியூஸ் எல்லாம் பட்ஜெட்டுக்கு முன்னாடியே வந்துடும். ஓ! நீங்க சுதந்திர அப்படி தினம் சொல்றீங்க. சுதந்திர தினம் அன்றைக்கே உங்களுக்கு இது வந்துடுச்சு. எது? ஜிஎஸ்டி நியூஸ் 2 மாதத்துக்கு முன்னாடி வரப்போகுதுன்னு. ஏப்ரல் 2027 வரப்போகிற ஈவுக்கு இப்போயே கொண்டாடிட்டோம். அதனால் என்ன இருக்குது கொண்டாடுறதுக்கு? சார் இப்படி ஒரு ஒரு கேள்விக்கு இப்படி டப்புன்னு போட்டு அடிச்சிட்டீங்கன்னா என்ன சார்? உண்மை அப்படி தான். சிகரெட்டில் எக்ஸைஸ் டியூட்டி எப்போ ஏற்றினாங்க? போன மாசம். பட்ஜெட்டில் தானே ஏற்றணும். ஜிஎஸ்டி வேணால் நீங்கள் சொல்லலாம் கவுன்சிலுக்கு போகணுன்னு. எக்ஸைஸ் டியூட்டி எங்கே ஏற்றணும்? ஏத்திட்டு அனெக்ஸர்ல பாருங்கன்னு சொல்லணும். ஆமாம். அப்புறம் பட்ஜெட்டில் என்ன இருக்குது? பட்ஜெட்டில் இருக்கிற மற்ற எல்லா மேட்டரும் வெளில பேசிட்டு பட்ஜெட்டில் என்னத்தை பேச போகிறீங்க? என்னதான் சார் பேசுவாங்க? அதுதான் உன்னை கேட்குறேன், பதில் சொல்லு. ரயில்வே ஃபேரை எப்போ ஏற்றினாங்க? 2 மாசம் இருக்கும்ல சார். அப்புறம் பட்ஜெட்டில் தான் நம்மளே ஏற்றுவாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. சார் கேள்வி நான் கேட்டா பதில் நீங்க சொல்லணும் சார். நீங்க திருப்பி என்ட்ட கேள்வி கேட்டா நான் என்ன சார் பதில் நான் சொல்றது? இன்னைக்கு இருக்கிற புது இந்தியாவில் பதில் கேட்குறேன். எனக்கு கேள்வி மட்டுமே கேட்க தெரியும். எனக்கு பதில் தான் சொல்ல தெரியும். அதுதான் சார். நீங்களும் திருப்பி இந்த என்ட்ட இந்த கேள்வியே கேள்விக்கெல்லாம் கேட்கணும். பதில் நான் தானே கேட்கணும். நீங்க திருப்பி எங்ககிட்ட கேள்வி கேட்குறீங்க இதெல்லாம் சார். பட்ஜெட்டில் தானே வரும். நார்மலாக பட்ஜெட்டுக்கு முன்னாடியே எல்லாம் வந்துருச்சுன்னா பட்ஜெட்டில் எனக்கு தெரியும். சார் அப்ப இது இப்படி எடுத்துக்கலாம்ல சார். முன்னாடி எல்லாம் பெட்ரோல், டீசல் பிரைஸே வந்து பட்ஜெட்ல தான் குறைப்பாங்க. அப்படி கிடையாது. 15 நாளைக்கு ஒரு வாட்டி குறைப்போம்னு நீங்கள் தானே ரூல் போட்டீங்க. அது அப்படி மாத்தி கொண்டு வந்ததுனால இப்ப அந்த அப்புறம் மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு எடுத்துக்கலாம்ல சார். அப்படி கிடையாது. க்ரூட் ஆயில் டெய்லி ஏறுது இறங்குது. ம். அப்போ பெட்ரோலும் டெய்லி ஏறி இறங்கணும். அதுதான் ரூல் ஆக்சுவலா. ஆமாம். அப்போ நீ ஏன் அதுக்கும் பட்ஜெட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஓகே. அதுல எவ்வளவு மிச்சம் பண்ணாங்கறதெல்லாம் பட்ஜெட்ல சொல்லுவாங்கல்ல சார். சொல்லுவாங்களா? ஏதாவது பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்களா? சார் நீங்க பதில் சொல்லுங்க சார். என்ன கேள்வி கேட்குறீங்க சார்? எங்கே சொல்லியிருக்காங்க? அது மாதிரி தானே இருக்குது நிலைமை. ஓகே. வருவாங்க, ஒரு அம்மையார் படிப்பாங்க, எழுந்து போயிடுவாங்க. நீங்கள்லாம் பிஸ்கெட் சாப்பிடுவீங்க, காஃபி சாப்பிடுவீங்க, மீடியா வரும், நான் பதில் பேசுவேன், அதோட போயிடும். சார் போன வருஷம் எதிர்பார்க்காத அளவுக்கு 12 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு மாதமாக சொல்லியிருந்தாங்க 12 லட்ச ரூபா வந்துடும், 12 லட்ச ரூபா வந்துடும். ஸ்பெகுலேஷன் சார் அனௌன்ஸ்மென்ட் வர ஸ்பெக்குலேஷன் வரைக்கும். ஐயோ, வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்போ இந்த வாட்டி என்ன ஸ்பெக்குலேஷனுக்கு நான் சொல்கிறேன். என்னென்னா ஸ்பெக்குலேஷனா, மார்க்கெட்டில் தங்கத்தில் டேக்ஸ் ஏற்றலாம், வெள்ளியில் டேக்ஸ் ஏற்றலாம். தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் ஏறும். அது வந்தால் ஏறும். ஓகே. ஸ்மக்லிங்கை ஊக்குவிக்கலாம். ம். ஐடிசியோட டாப் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது சைனாக்காரன் 23,000 கோடி சிகரெட் விற்கிறான். ஐடிசி முக்கி 8,000 கோடி தான் சிடி விற்கிறான் டேக்ஸ் கட்டி. இவன் 8,000 ரூபா கட்டுறான்னா காட்ஃபே ஃபிலிப்ஸ் ஒரு 3,000 ரூபா 4,000 ரூபாய்க்கு விற்கிறான். இவன் 2 பேரும் சேர்த்து மெயின் பிளேயர்ஸ் 12,000 கோடி விற்கிறான்னா 25,000 கோடி ஸ்மகிள்டு சிகரெட் தான் விற்குது. அதான் இன்சென்டிவைசிங் ஸ்மக்லிங். ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறாங்க. பிஎல்ஐ தானே சார் சொல்லுவாங்க. டேய், பக்கத்து டீ கடை இப்போ சைனா சிகரெட் என்ன விலை? அருணை கேட சொல்லுவான், அருண் சைனா சிகரெட் என்னடா விலை இப்போ? நீ அடிக்க மாட்டேடா, மற்றவன் அடிப்பான் இல்லை பக்கத்தில் நின்றுட்டு. சைனா சிகரெட் 12 ரூபா. அது ஈக்குவல் கிங்ஸ் எவ்வளோ? அதான் 20 ரூபா கிங்ஸுக்கு பதிலாக 12 ரூபா சைனா சிகரெட்டு. ஊக்குவிக்கும் சைனாவை சைனா எப்படி கட்டப்படுது, சைனாவை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், அப்படி தானே இருக்குது. சைனாவோட ட்ரேட் சர்ப்ளஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் $1.2 ட்ரில்லியன். அது 1,20,000 கோடி டாலர் தான் இருக்குது. பாவம் சைனா, இதான் நான் வாங்கணும்ல. சார் அது ட்ரேட் சர்ப்ளஸ்ன்னு நீங்க சொன்னதுனால இந்த கேள்வி. சைனா எக்கனாமிக் சர்வே சர்ப்ளஸ். இல்ல புரியுது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸ் எல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெவென்யூ சர்ப்ளஸ்ல கான்ட்ரிபியூஷன் என்னென்ன, ரெவென்யூ சர்ப்ளஸ்னா என்ன சார்? ஏன்னா 2019ல 19 ஸ்டேட் ரெவென்யூ சர்ப்ளஸ்ல இருந்ததுன்னு சொன்னது. இப்போ வந்திருக்கிற எக்கனாமிக் சர்வேல 11 ஸ்டேட் ரெவென்யூ சர்ப்ளஸ்ல இருக்கு. ரெவென்யூ சர்ப்ளஸ்னா என்ன? இந்த தினசரி செலவு, தினசரி வரவு செலவு கணக்கில்
தினம் சம்பளம் கொடுக்கறதுக்கே கடன் வாங்குற நிலைமையில இருக்கிறதுன்னு அர்த்தம். தமிழ்நாடும் அதில் இருக்குது. அப்போ ரெவென்யூ டெஃபிசிட் அதை வந்து 3% கொண்டு போய் வச்சுருந்தாங்க அம்மையார். அதை இப்போ 1% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. எல்லா ஸ்டேட்ஸும் அதாவது 19 ஸ்டேட் ரெவென்யூ சர்ப்ளஸ்ல இருந்தது இப்போ 11 ஆயிருக்கு அப்படின்னா அதான் ஜிஎஸ்டி ரெவென்யூ. குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆமாம், குறையும். அப்ப கடன் அதிகமா வாங்கிட்டே இருக்காங்க. ஆமாம், அதனால தான் இந்தியாவில் பாண்ட் மார்க்கெட்டும் ப்ராப்ளம் ஆகுது. ஓகே. அப்போ growth நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்காங்களே சார். இது growth நல்லா இருக்குன்னு யார் சொன்னாங்க? கவர்மெண்ட் சொல்றாங்களா சார்? கவர்மெண்ட் சொன்னால் நீ நம்பினா அது நீ தான் அது. அதோ பாரு, காக்கா வெள்ளைனா வெள்ளை ஆயிடுமா? 7.2% growth யோ, இருக்கும். அந்த 7.2% growthக்கு விலைவாசியே ஏறலைங்கிறான். ஆமா. ரைட்டா? விலைவாசி ஏறி இருக்கு. கோல்டு சில்வர் ரேட் ஏறினதுனால ஏறி இருக்குன்றாங்க. அதை பாரு, நான் ஏதாவது சொல்லுவேன். சார் சரி, அவங்க சொன்னதுதான் சார் நான் என் சொல்றேன். முடி வெட்டத்துக்கு ஒருத்தர் வராரு, ம். பிரபுன்னு பேர், பட்டணப்பாக்கத்தில் என்ன வராரு, 300 வாங்கிட்டு இருந்தார், இப்போ 400 கேட்குறாரு. நம்ம பக்கத்து தெருவில் இருக்கிற டாக்டர் மருந்து மாத்திரை எழுதுறவர் 200 வாங்கிட்டு இருந்தவர் இப்போ 300 கேட்குறாரு. நீங்கள் அப்போலோ போனால் 500 வாங்கின இடத்துல 750 கேட்குறோம். சார் முடி வெட்டுறதெல்லாம் லக்ஸுரி சார். நீங்க அதெல்லாம் அதான் முடியே பண்ணக்கூடாது. வெட்டக்கூடாது. ம், நீ நீங்க முடி அதெல்லாம் வெட்டுறது வந்து அத்தியாவசியம்னு நீங்க பேசுனீங்கன்னா நாங்க முடி வெட்டுறதுலாம் அத்தியாவசியமே கிடையாது. அதெல்லாம் அப்போ நம்ம லக்ஸுரியில தோனி வருது மாதிரி சார். இப்போ வளர்த்துனே இருக்கணும். அதெல்லாம் லக்ஸுரியில வரும் சரி, சார். அப்போ ஏழை பழையெல்லாம் முடி வெட்டவே மாட்டோம், அங்க ஏதோ பண்றோம் சார். டாக்டர்கிட்ட போகவே மாட்டோம். அப்போலோ போக மாட்டோம். நான் தெரு டாக்டரே ஏற்றிட்டாருங்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு சாதாரண வேலைக்கு போகிறவன் 1000 சம்பாதிச்சாலே பெரிய விஷயம். ம், ம். அன்னஸ் யூர் ஸ்கில்டு பிளம்பர் கார்பெண்டர் மாதிரி இல்லைன்னா 500 600 தான் கிடைக்கும். அன்றைக்கி எனக்கு தலைவலி மருந்து போகணும், டாக்டர்கிட்ட போகணும்னா அவன் 250 பிடிக்கிட்டான்னா நான் என்னத்தை வீட்டுக்கு எடுத்துன்னு போவேன்? நான் எப்படி என் பசங்களை படிக்க வைப்பேன்? நான் எப்படி டியூஷன் ஃபீஸ் கட்டுவேன்? நான் யோசிக்க. ஆனால் கவர்மெண்ட் விலைவாசியே ஏறலப்பா. எங்கடா விலைவாசி ஏறித்து? ரைட் சார். இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடியோடைய ஆவரேஜ் growthமே வந்து 14% இயர் ஆன் நம்ம இயர் இருக்கணும். ஐடி இண்டஸ்ட்ரி ஆவரேஜாக 14% க்ரோ ஆகிட்டு இருந்தது. இப்போ என்னடான்னா அது 8% ஆக்கிட்டீங்க. அதனால தான் டிசிஎஸில் 60% பேரை சச்சக் பண்ணி வீட்டுக்கு, அவங்க சொல்கிறது 12,000, ஆட்கள் சொல்கிறது 60,000 பேர் சச்சக்னு பண்ணி வீட்டுக்கு அமிச்சிட்டோம். அதை இன்ஃபோசிஸ்லேயும் துரத்தி அமிச்சு பவுன்சரை வச்சு ஆளை தூக்கி வெளில போடுன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. சார் இப்போ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நாளைக்கு பட்ஜெட்ல என்னதான் எதிர்பார்க்கலாம் சார்? எனக்கு வேணுங்கிறது A1 to A7. எனக்கு வேணுங்கிறது முதல் 50,000 பேர். அவன் ஏதாவது கட்டப்படுறான்னா சொல்லு, நான் ஓடோடி வருவேன். உங்க பேரு 7 தான் ஸ்டார்ட் ஆகுது சார். என் பேர் 7 தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? என் பேர் 7 எல்லாம் இருந்தால் நான் ஏன் இப்படி சுற்றிட்டு இருக்கிறேன்? அந்த 7 7 நான் கிடையாது. இல்ல ஆனா உங்க பேர் 7 ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால உங்க பேர்ல இருக்கிற ஏக்கு ஏதாவது நான் என்ன கிடைக்குமா? பண்ணுவேன்? சாமானியனா உங்க பேர்ல இருக்கிற ஏக்கு ஏதாவது கிடைக்குமானா எங்களுக்கு அது கிடைக்கும் நாங்க எனக்கு கேஸ் புரிஞ்சுக்கோம். சிலிண்டர் 500 ஆக்கலாம், ஆக்குவாங்க மாட்டாங்க. பெட்ரோல் ஆட்டோ விலையை 20-25 குறைக்கலாம். பெட்ரோல் விலை நெக்ஸ்ட். வடிவேல் சொல்ற மாதிரி தான் நெக்ஸ்ட். அத்தியாவசிய பொருளில் இருக்கிற இம்போர்ட் டியூட்டிலாம் குறைச்சிட்டு கார்ப்பரேட் டேக்ஸை ஏற்றலாம். நெக்ஸ்ட். சும்மாவாவது 56 என்றைக்கோ சர்தாஜி வாங்கின டாலரை விற்றுட்டு நம்ம அவன்கிட்ட எதுக்கு விற்கிற? A1 to A7 வந்து கடன் அடைக்க முடியாமல் இருக்கிறதுக்காக விற்கிற. நீ என்ன டபுள் பெனிஃபிட்டுங்கிற? 60 வாங்கின கோல்டு இது டாலரை விற்றுட்டு 60 வாங்கினேன் 92 விற்றேன் 30 ப்ராஃபிட்டுன்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறத நிறுத்து. வடிவேல் டைலாகே தான் சார். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேனேப்பா, திரும்ப திரும்ப அந்த கேள்வியே நீ அதான் கேட்டுக்கிட்டு அப்போ இருக்கீங்க. எதுக்கு பேசுகிற? வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்கிறாங்க. இன்னும் மோசமாக சார் தான். நாளைக்கு 3 மணி நேரம் அப்ப என்னதான் படிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா அவங்க ஏதாவது படிப்பாங்க, நீ கேட்பீங்க, எல்லாம் ஸ்டேட் தூங்குவாங்க. ஆஃப் அஃபேர்ஸ் என்னங்கிறத படிப்பாங்களா? அவங்க என்ன கணக்கு, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ தரோன்னு சொல்லுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட் அதை யூஸ் பண்ணுவானானே தெரியாது. இம்பார்ட்டண்ட் வேணுங்கிறது டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸு. ஒரு சாமானியனுக்கு பட்ஜெட்டில் என்ன வேணும்? எந்த டேக்ஸை ஏற்றிருக்க, எந்த டேக்ஸை இறக்கியிருக்க, அவ்வளோதான். கவர்மெண்ட் ஒரு த்ரஸ்ட்டு கொடுக்கணும். இந்த த்ரஸ்ட் எல்லாம் கொடுக்காது. ஸோ பட்ஜெட் இஸ் லூசிங் இட்ஸ் வேல்யூ அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? டெஃபினெட்லி லாஸ்ட் 10 years it has lost its value. நான் ஒரு ஆர்டிக்கல் வந்து பல்கிவாலான்னு ஒருத்தர் இருந்தாரு. நானி நானி பல்கிவாலா பல்கிவாலா லாயர், பெரிய ஆள், லீடிங் லாயர். லீடிங் லாயர். இந்திரா அவர் காந்தி இந்திரா காந்தி கேஸில் அப்பியர் ஆனார். அப்புறம் அகேன்ஸ்டாக போனார். பட் ஒரு பட்ஜெட்டுக்கு அப்புறம் அவரோட டாக்குக்காக உலகமே காத்துட்ருக்கோம். ம் மெட்ராஸ்லலாம் ஒரு 4 நாள் கழிச்சு வருவார். அவர் சும்மா வராருனாலே ஒரு 500 பேர் போய் உட்காந்து கேட்போம். மும்பையில் ஏதோ ஸ்டேடியம் எல்லாம் ஃபுல் ஆகும் அப்படி இப்படின்லாம் நம்ம சொன்னாங்க. ஸ்டேடியம்லாம் ஃபுல்லாகும். அந்த மாதிரி இப்போ பல்கிவாலாவும் இல்லை.
அது மாதிரி கேட்டால் நீங்கள் ஜெயிலில் போய் உட்கார வேண்டியதான். அவர் என்ன என்ன கேட்பாரு சார்? தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்கம் டேக்ஸு டைரக்ட் என்னப்பா திரும்பி திரும்பி இதுதான்ப்பா. இன்கம் டேக்ஸ் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம், ஓகே. இன்டைரக்ட் டேக்ஸ் என்ன பெட்டராக ஹி வில் கிவ் பண்ணியிருக்கலாம். சஜஷன்ஸ். He இது will give- பண்ணது தப்பு, ஏன் தப்பு? ஆமாம், அதுதான் சொல்லுவார். இப்போ நீ சொல்லிட முடியுமா என்ன தப்பு ஏன் தப்புன்னு? ஓகே சார், ஃபைன். ம். நன்றி சார். நான் நன்றி நன்றி. சொல்லிடுறேன் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ பட்ஜெட்டில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நானும் முதல்ல இருந்து ஆனந்த் சார்கிட்ட கேட்டிருக்கேன். ஆனந்த் சாரும் அதுக்கான பதில்களை சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.